ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்டி ஃபன் கேமிங். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ரீசெண்டாக நான் பார்த்தேன், கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸு. நான் விளையாடுற கேம் பிளே எல்லாம் ரொம்ப ப்ரோ பிளேயர்லாம் இருக்காது, உங்களை மாதிரி தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ கேமுங்கிறதே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது தான். அதை ஏன் சீரியஸாக எடுத்துகிட்டு போகணும்? இன்னும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக விளாண்டிங்கன்னா ஒன்றுமே சுவாரஸ்யமாக காமெடியாக இருக்கும். சீரியஸ் நோட்டோட விளையாண்டு நான் ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது கிடையாது, ஓகேவா? இன்றைக்கி பக்காவான ஒரு பேட்டில் ராயல் கேம் தான் விளாட போகிறோம். ஸோ பார்க்கலாம், இது ரேண்டம் பிளேயர்ஸோடு தான், ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. ஆமாம் நண்பர்களே, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பின்னாடி நாய்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது, நான் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஃபோனில் இன்பில்டாக இருக்கிற மைக்கை வச்சு தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மேபி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்போதைக்கு. இன்கேஸ் பெருசாக நான் ஃப்யூச்சரில் புதுசாக ஏதாவது மைக் இது வாங்கிக்கலாம். ஓகே, இறக்கிட்டானுங்க. நண்பர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலாக அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகல, 16 செகண்ட் இருக்குது. லாபியே வந்து டைரெக்டாக மேப் தான். இந்த கேம்லேயே பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். செம்மையாக இருக்குல்ல? மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ. கேமில் 4 பேர் இருக்கானுங்கப்பா. எங்கெங்கே ஒதுக்க போகிறானுங்களோ, நம்ம இவங்க தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். டீமோடு இருந்தால் தான் சர்வைவே பண்ண முடியும், இல்லைன்னா சொல்லி முடிச்சிருவாங்க. ரீசெண்டாக இதுக்கு 2-3 அப்டேட்ஸ் எல்லாம் வந்துச்சு. மேப்பு, இந்த க்ளவுடு ஓரளவுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெசல்யூஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது மீன்ஸ் ஓரளவுக்கு ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சொல்கிற நண்பர்களே, இதுதான் வந்து கேமோட டோட்டல் ரெசல்யூஷனு. குவாலிட்டி அவ்வளோதான், பிக்சலாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்னுமே வந்து ஆண்ட்ராய்டு வந்து ப்ராப்பரான அப்டேட் வரல. இந்தியாவில் இன்னும் ரிலீஸும் பண்ணல. ஸோ இந்தியா ரிலீஸ் தான் வெயிட்டிங்கு. இன்னும் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து வரல, ரெஜிஸ்டர் மட்டும்தான் காமிக்கும். இந்த கேம் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, டேப்பில் தான் இருக்குது. அதுவும் ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள், நான் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். ஆல்ரெடி யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஆல்ரெடி போட்டிருக்காங்க நிறையா பேர். இன்கேஸ் எங்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். அன்றைக்கி இறங்கின இடத்துலேயே தான் இறங்கியிருக்காங்க. போன மேட்ச் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் விளையாண்டோம்ல, சேம் அதே இடத்துல நான் லேண்ட் பண்ணியிருக்கான்னு இல்லை பண்ணியிருக்கானுங்க நம்ம டீமு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஹெலிகாப்டரு. இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட்டு அதோட எப்படி சொல்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேலே ஒரு கன்று கூட இல்லை, நம்ம ஒன்றுக்குள்ளே போயிடலாம். ஐயோடு எடுத்துனே ரைட் சைடு எவ்வளோ அடிச்சுட்டே இருக்காங்க. கன்று வேறில்ல. போயிருக்கிறது மாட்டோம்னா கொண்டுடுவாங்களே. இங்கேயே கன் எடுத்துருப்பான், அந்த கன் எடுப்போம். Enemy dropping into the AO. தூரத்தில் எவனா பொடியான்ருக்கான். வித்தியாசமாக இருக்குது. முடிச்சிட்டோம், நம்ம ஆளே முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க நண்பர்களே, M4 பப்ஜியில் வராது. M4 சவுண்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எவனாவது மாற்றணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்களேன், மேப்பில் நம்ம ஆளுங்களை சுற்றி நிறையா பேர் இருக்கானுங்க. ரெட் கலரில் தான் வந்துருக்கானு பாருங்க. நல்லா தான் இருக்குது. அடிச்சாச்சு.
30 rounds இருக்குது. வேற ஒருத்தன் சொல்கிறான் முன்னாடி. பதினெட்டிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு. எங்கடா நடந்து போகிற? நான் வரேன். வித்தியாசமான ஸ்டைலில் சொல்லுவோம். இந்த ஒன்று மட்டும் கிடையாது நண்பர்களே, நிறையா இருக்குது, நிறையா ஸ்டைல் இருக்குது. அதெல்லாம் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் நிறையா கேம் ப்ளே பண்ணணும், நிறையா ஸ்கோர் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. Enemy dropping into the AO. எஸ்கேப் ஆயிட்டோம். Moving here. இதோ வரேன், இதோ வந்துட்டே இருக்கேன். இங்கெல்லாம் இருக்கேன், இங்கே இருக்கேன். இதோ இங்கே பாருங்க. ஓகே, நம்மளால் ஆக்சுவலாக ஐயோ அம்மாவில் நினச்சிட்டு ஆக்சுவலாக அது எனிமி. நான் அம்மாவில் நினச்சிட்டுருக்கேன். எப்படியும் நம்ம ஆள் உள்ளே வந்து காப்பாற்றிட்டான். நம்ம ஏரியாவில் சுற்றி சுற்றி இறங்காதுங்க, நல்லா இருக்கும். எதுக்கு நம்ம ஏரியாவில் தொடர்ந்து இறங்குறாங்க? Most wanted target survived. Good job. Enemy UAV active. தெரியும். Enemy down. இல்லை முடிச்சிட்டாங்க யாரோ ஒன்று. பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த டாட் டாட் இருக்குல்ல எல்லோ கலரில், ஆக்சுவலாக அதுதான் வந்து எக்ஸ்டெண்டரு. அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறது நினைக்கிறேன். அவர் முன்னாடி நிறைய பேர் ரெட் டாட் நிறையா தெரியுது, நிறைய பேர். ஜஸ்ட் மிஸ்ஸு என்ன அடிக்க பார்க்குறியால. Gas inbound. Safe zone relocated. இந்த பில்டிங் முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். டாட் டாட்டாக தெரியுது, பார்ப்போம். எங்கடா இருக்கிறீங்க? அதான் அங்கே தோடிட்டு இருக்கோம். வச்சு ரீலோட் பண்ணோம். ரீலோடு மாட்டி எங்கடா எஸ்கேப் வரேன். இந்தா வாங்கிக்கோ. இப்படி திடீர்னு நிறைய பேர் வரானுங்க. ஓ, ஆக்சுவலாக ஜோன் இந்த சைடு தான் இருக்கா, அதனால தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம். க்ரோஸா, ஆக்சுவலாக பப்ஜியில் இருக்கிற அதே க்ரோஸா. ஒன்றும் ரொம்பலையே ஜஸ்ட் மிஸ். ஓட ஓட அப்பா நாக் பண்ணிட்டோம். யாரடா நினச்ச, சாரி யாருன்னு நினச்ச. யாரடா அடி இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் வரான் நண்பர்களே நம்ம டீம்மேட்டு. யாருக்கு அதிகம் எடுத்து போய் M4 தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. Dropping into the AO. என்னடா கண் சிமிட்டருக்குள்ளே காலை காணும். மேலே ஒரு தொட்டிகிட்டு இருக்கான். உள்ளே போகலாமா? எங்கே இருக்கானே தெரியாத கண் கொடுத்தா தெரியுது. அதான் இன்ஜினியரிங் வேறு ஏர் ஸ்ட்ரைக். ஐயோ, நீங்கள் யார் தான் நீங்கள் அடிக்கிறீங்க? நம்ம ஓடிடுவோம். பேசாமல் உள்ளே ஓடிட வேண்டியதான். வெளியே வச்சிடலாம். Objectives updated. Move to the next location. உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாமா?
நம்ம டீம்மேட்ஸ் ஒருத்தவரை போயிட்டான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பின்னாடி வந்து பின்னாடி அடிச்சா நினைக்கிறேன். அவனை முடிச்சிட்டான், நம்மால் முடிச்சிட்டான். இந்த ஸ்னைப்பர் எடுத்துக்கலாமா? பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, எடுத்துப்போம். மேலே பாருங்க, நம்ம மேலே இருக்கோம். இப்போ வந்து பொறுமையாக ஸ்னைப் பண்ணுறான். வேறு வச்சுருவாங்க பாருங்க, ராக்கெட்டில் வந்து வச்சு அடிச்சிருக்காங்க. எப்படியோ ஸ்னைப்பரில் நாலு பக்கம் இருந்து பார்க்குறது ஒருத்தருக்காங்க, கீழே ஒருத்தருக்காங்க, தமிழ் ஜோன் கரெக்டாக நம்ம ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் வரானுங்க. அங்கே இருந்தவனை காணோம், எங்கே வந்தான்னு தெரியலையே. லெஃப்ட்டை பாருங்கள், 2 பேர் புஷ் பண்ணிட்டு வரானுங்க மேலே. நம்ம டீமெண்ட் ஒருத்தன் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி மாற்றணும். நம்மளை பார்த்தோம் இப்போதைக்கு அந்த மேலே ஏறிக்கலாம். சரியான கிடைக்கும். கீழே ஒரு கடவுளா மேலே போடுறோம். நம்ம ஒன்று ஓடணும். இந்த ஜோனில் மாட்டிங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு 2-3 செகண்ட்லேயே வந்து ஆளை போட்டு தள்ளிடும். Moving here. Gas is closing in. ரைட் சைடு ஹில்ஸில் எவனோ ஒருத்தர் இருக்கான். இந்த கல் மேலே ஏறிட்டு இருக்கான். ஸ்னைப் பண்ணலாம். இங்கே பார்த்தாங்க, நம்மகிட்டே வரோம், நம்மகிட்ட தான் வரோம். ரீலோடு மாதிரி அப்பா எப்படியும் நம்ம டீம்மேட் ஒருத்தன் பக்கத்தால் இருக்கான். நம்ம அடி வாங்க அவன் ஒருத்தவா மறுபடியும் ரீலோடு இதாக இருக்க. உள்ளே தீந்து போச்சு. ஸ்னைப்பர் வச்சு எப்படியோ கொஞ்சம் பக்கத்தால் இருந்தங்காட்டி கரெக்டாக ஸ்னைப் பண்ண முடிச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுப்பா. சரி போகலாம் முன்னாடி. ஜோன் வேறு பக்கத்தாலே வந்துருச்சு. நல்லா தெரிச்சிட்டு ஓடுறானுங்க நம்ம டீம்மேட்டு. நாமளும் அப்படியே முன்னாடி போவோம். அடுத்த ஜோன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? மிலிட்ரி பேஸ். எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. பப்ஜியில் விளையாண்டுருவாங்க. பப்ஜி மிலிட்ரி பேஸா? இல்லை, இது வேறு மிலிட்ரி பேஸ். இது ஃபுல்லாக ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. ஆனால் அது எனிமி பார்த்தானா சோலி முடிச்சிருவோம்.
வேறு ஏதாவது Be கம்மி advised, your பார்க்கலாம். teammate has been புல்லட்ஸாக marked as இருக்குது. a high-value target. 80 Keep them 180 secure. 80 இல்லை 30 நினைக்கிறேன். 80 தெரியலையே, கிளியராக தெரியலப்பா. இல்லை ஒன்று வரேன். Your teammate was sent to the Gulag. They'll fight. அப்படியே நம்ம டீம்மேட் அடிச்சிட்டா. புல்லட் பாஸ் ஆகுது. லாங்லேருந்து எவனோ கொடி வைக்கிறான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்னு தெரியலையே. நம்ம ஆளுக்கு ராக்கெட் லான்ச் வச்சு Got gas inbound. Safe zone relocated. Your teammate's done in. They're returning to base. ஒரு ஆளுக்கு அந்த ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. யாருங்க அவன்? Gas is closing in. இந்த மாலுங்கள்லாம் வெடிகுண்டு தேடுறானுங்க. எவனாவது கிடைப்பானா கிடைக்க மாட்டானு. Enemy UAV பெரிய active. ஏரியா வச்சா இனிமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் 17 பேர். நாங்கள் 3 பேரா 4 பேரை கழிச்சுங்க. ஒருத்தர் செத்துட்டான நம்மளாலே அதை கூட கவனிக்கல. அப்போ 3 பேரை கழிச்சுக்குங்க. இந்த கண்ணு பார்க்கறதுக்கு ஏகேஎம் மாதிரி இருக்குது. ஏகேஎம்மா ஷார்ட் கண்ணு. இங்கேயே முன்னாடி இறங்குறான். முன்னாடி போகலாம். Watch for movement. என்கிட்ட இருந்தா நீ தப்பிக்க முடியாது. இங்கே இருக்க பார்த்து போனால் பின்னாடி ஒருத்தர் அடிக்கலாம். எங்கடா இருக்கிறீங்க? பின்னாடி ஒருத்தர் வந்துருக்கேன். நம்ம அந்த வீட்டை கவர் எடுத்துக்கலாம். யாரான உள்ள? யாரா நீ? எவ்வளோ பெரிய உள்ள? இன்னும் இந்த கண்ணு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். அது அங்கே ஒருத்தர் இருக்கான். அது அந்த கண்ணு எவ்வளோ கட்டுறேன். இந்த கண்ணா தப்புனா பழைய கண்ணு எடுத்துக்கலாம். எஃப்எஸ்எஸ் எவ்வளோ பரவாயில்ல. சம்டைம்ஸ் வந்து ரீலோட் பண்ணால் 50 ரவுண்ட்ஸ் கிடைக்கும். நம்மக்கிட்ட இன்னும் வந்து 150 புல்லட்ஸ் ஸ்போர்ட் இதுவே. இடையில வேறு ஏதாவது பண்ணியிருந்தால் அதை மாற்றிக்கலாம். போட்டானுங்க. நம்ம உள்ளே போகலாம். இன்னும் 10 அப்படியே வரிசையாக கம்மியாகுது. இன்னும் 10 பேர் இருக்கானுங்க. நம்ம டீமை சேர்க்காம இன்னும் 7 பேர் இருக்கானுங்க பேலன்ஸ். எவனோ கொடுத்துன்னு நினைக்கிறேன். இறங்கிட்டான் உள்ள கிரவுண்டில். நம்மளால எவனையோ பார்த்தோம். அப்பா ஒரு கிஃப்ட் அவனுக்கு. 2வது கிஃப்ட்டு. வெளியே வாடாடி, வெளியே வாடா. தப்பு ஒரே அடி தான். சரியான ஸ்னைப்பிங்கு. எப்படியோ இந்த கண்ணை வச்சு அடிச்சு அவனை. Only 5 left. கீழே Friendly mortar strike இருந்தால் inbound. என்னடா பாமெல்லாம் வெடிக்குது. எவனா கொடுத்துருந்தா தெரியல. நம்மளா That's a win. Proper job.
இதுதான் உண்மை. 21 கில் எடுத்துருவோம். இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்கேஸ் இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஆல்ரெடி நான் நிறைய கமெண்ட்ஸில் வந்து அந்த டீட்டெயிலை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதை கூட ரெஃபர் பண்ணிக்கங்க. இல்லை வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ பண்ணுறேன். அடுத்த கேம் ப்ளேயில் மீட் பண்ணலாம் நண்பர்களே. டாட்டா பாய்.